இந்தியாவில் சிட் ஃபண்ட்ஸ் ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு தெரியுமா? பணம் இல்லைனா கூட மக்களோட மனசில் ஒரு சிட்டு சேவிங்ஸில் இருக்குன்ற ஞாபகம் இருக்கும். இப்போ பார்க்கலாம் இந்த சிட் ஃபண்ட் கல்ச்சர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஸோ ஒரு ஊரில் அங்கங்கே இருக்க குழுக்களாக சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ள மணியை போல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த வித பேப்பர் ஒர்க்ஸுமே நடக்கலை, நம்பிக்கையை சார்ந்து மட்டுமே நடந்திருக்கு. ஸோ ஓல்டன் டேஸில் பேங்க்ஸ் இல்லை. ஸோ பீப்புள் கம் டுகெதர், ஒருவருக்கொருவர் அந்தந்த குழுக்களுக்குள்ள உதவியாக இருந்திருக்காங்க. இதை கூட்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சிட் ஃபண்ட்ஸோட ஆர்ஜின். ஃபெஸ்டிவல் டைமில் அந்த குடும்பங்களுக்கு தேவையான பண தேவைகளையும், நார்மல் டேஸில் அவங்களுக்கு தொழில்களுக்கு தேவையான கேபிட்டலையும் இந்த சிட் ஃபண்ட்ஸ் மூலமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாடு தான் சிட் ஃபண்ட்ஸோட இதயம்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் இன்னைய வரைக்கும் சிட் ஃபண்ட்ஸோட முறையை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 12,000க்கும் மேற்பட்ட ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் 5 குடும்பங்களில் ஒரு குடும்பம் சிட் ஃபண்ட்ஸ் முறையை இன்னைய வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தலைமுறையாக அந்த முறையை பின்பற்றிட்டும் வர்றாங்க. அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதனால் அந்த குழுக்களுக்குள்ள அவங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் இருக்குது. ஸோ சிட் ஃபண்ட்ஸ்னால் பணம் மட்டும் இல்லை, அந்த முறை மேலே மக்கள் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எமோஷ்னலாக இந்த முறையில் ஒரு கனெக்டாக இருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைனில் பேமெண்ட்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், டிஜிட்டலாக உங்களோட சிட்டு எந்த முறையில் போகிட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், அதே கல்ச்சரோட மாடர்ன் டூல்ஸோட சிட் ஃபண்ட்ஸ்ன்றது அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ அமிகோ சிட்ஸ், அதாவது எங்களோட நிறுவனமும் தற்போதைய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றாற் போல அதே முறையை மேம்படுத்தி அந்த முறையோட சாராம்சத்தை அப்படியே பின்பற்றிட்டு வர்றோம். நன்றி.